வணக்கம் நண்பர்களே, நான் டிரைவர் ரமேஷ். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து பவானியில் தான் குளிப்போங்க. எந்த இடத்துல குளிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பவானி ஒட்டி ஒரு வாய்க்கால் வரும், ஆத்தொட்டியே ஒரு வாய்க்கால் வருங்க. அந்த வாய்க்கால் வந்து பிரிஞ்சு ஈரோடு போகிற ரோட்டில் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நேராக பவானிலேருந்து ஈரோடு ரோட்டை பிடிச்சிங்க அந்த குளிக்கிற இடத்துக்கு போய் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பவானி ஆற்றை தாண்டி இருக்கிறோம், பாலத்தை தாண்டி இருக்கிறோம். தாண்டி இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா லட்சுமி நகரங்க. அந்த ரவுண்டானா இது ஒரு மெயின் ஜங்ஷனுங்க. பவானி டவுனுக்குள்ளே போகிறக்கு எல்லாம் ரைட்டில் எடுத்தோம்னா பவானி டவுனுக்குள்ளே போகலாம். மேட்டூர் எல்லாம் ரைட்டில் போகிறதுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதுலேயே லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோட்டில் மேலே போகலாம். ஈரோடு ரோடு மேலே தான் இருக்குங்க. அங்கே வந்து டிராஃபிக் இருக்கும், நம்ம பெரிய வண்டியை உள்ள விட முடியாதுங்க. அதனால் அந்த சைடு போய் ரோடு அந்த கொஞ்சம் அந்த கடைகள்லாம் முடிகிற இடத்துல போய் நம்ம லெஃப்ட்டில் போய்க்கலாம். பாருங்கள், பஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸை தாண்டி தான் நம்ம கொஞ்சம் தூரம் போனது லெஃப்ட்டு கட் பண்ணிக்கலாம். அங்கே இந்த தார் வண்டி நிற்கலைங்க, அந்த வண்டி கிட்ட தான் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணணும். இங்கே தான் ஈரோடு போகிற ரோடு கட்ட வருங்க. நிறையா ஈரோடு போகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. நசீனூர், சித்தோடு எல்லா வழியிலும் ஈரோடு போகலாம். மெயின் லைன் டிரைவர்களாக பவானி வந்தால் போவாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, இங்கே வந்து குளிச்சுக்கலாம். லெஃப்ட் எடுத்துங்க. கரெக்டாக லட்சுமி நகர் தாண்டி இந்த லெஃப்ட்டு ஈரோடுன்னு போட்டிருக்கும், போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம லெஃப்ட் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் அந்த சர்வீஸ் ரோட்லேயே போவோம். இதில் என்னென்னா, அங்கே சர்வீஸ் ரோட்டில் அந்த ரோடு போய் கரெக்டாக அந்த ஈரோடு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுங்க. அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தா சீமர் விற்றுட்ருப்பாங்க. அங்கேயே இது பண்ணி பின்னி விற்றுட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கிக்கலாம். நான் அங்கே தான் ரெண்டு வாங்கிட்டு போவேங்க. 150 ரூபா, 2 150 ரூபாய்ங்க. வேணுன்னா வாங்கிக்கோங்க. அந்த நேரம் லாரிக்கிட்ட ரைட் சைடில் தான் பின்னிட்டு இருக்கிறாங்க. இந்த லாரிக்கு நேர் ஆப்போசிட்டில் வருங்க. இந்த கரெக்டாக அந்த மரமுக்கு வருங்க. அந்த நேர் லெஃப்ட்டில் இந்த லாரிக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் கீழே இறங்கி போனால் வாய்க்கால் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒட்டி தான் வந்துட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக செல்லு நான் கையில் எடுக்கலை. அதை பாருங்கள். நான் எங்கே வண்டி எப்போ நிப்பாட்டுற இடம் பார்த்தீங்கன்னா, இன்னேர் லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியே லெஃப்ட்டில் நிப்பாட்டவங்க. ஏன்னா அங்கே தான் வண்டி கழுவுற கொஞ்சம் வசதியாக இருக்கும். தண்ணி வந்து முன்னாடி கழுவிட்டு அப்புறம் போய்க்குவேன். ஐயோ, இன்றைக்கி நான் பார்த்து வண்டி நிற்கிதே. ஒரு காரு, ஒரு ஆட்டோ, இந்த சைடு ஒரு கண்டெய்னர் ஒன்று நிற்கிதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கார் ஒன்று நிற்கிது. நம்ம இந்த கேப்பில் வேறு நம்ம வண்டி உள்ளே நிற்காது. நம்ம வண்டி உள்ளே போகும். காரெல்லாம் எப்போ உள்ளே விட்டுருவாங்க, இன்றைக்கினா வெளியே நிறுத்திட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம உள்ளே கேப் இருக்குது, நம்ம உள்ளேயே கொண்டு போய் விட்டுக்குவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சிலர் நல்ல ரைட் ஏறினா தான் அந்த கட்டிங் அந்த பாலத்துக்குள்ளே உள்ளே போக முடியுங்க. இப்போதைக்கு போக முடியாது. போய் திரும்பி வந்துட்டு போய் யூடர்ன் பண்ணி வந்தோம்னா போய்க்கலாம். இல்லாட்டி ரிவர்ஸ் எடுத்து ஏறி போகணும். ரிவர்ஸ் எடுக்கிறது ரிஸ்க்கு. ஒரு ஆள் தான் இருக்கிறேன், ரிவர்ஸ் பார்க்குறக்கெல்லாம் ஆள் இல்லை. வண்டிக்கு அந்த நேரம் டர்னில் நிறைய பேர் வருவாங்க. அதனால் நம்ம போய் யூடர்னே பண்ணி வந்துக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. நம்ம கண் பார்வையில் வண்டி ஓட்டிக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. முடிஞ்சளவு ஒரு தனியாக சிங்கிளாக ஓட்டுறோம்ல, ரிவர்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறோன்னா ஆள் இருக்கணும். இல்லாட்டி மிரரில் கரெக்டாக கவர் ஆகிற இடமா இருக்கணுங்க. பெண்டலியெல்லாம் ரிஸ்க்கு. பாருங்கள், நம்மளால் லெஃப்டில் இறங்கி ஒரு யூடர்ன் பண்ணி உள்ளே போயிடலாம். சின்ன வண்டி அழகாக ஒடிஞ்சு வந்துடுங்க. நின்ன கடையிலேருந்து தான் திரும்பிக்கும். பெரிய வண்டியாக இருந்தால் திரும்பாது, மறுபடியும் ரிவர்ஸ் வரணும். என்ன ரிவர்ஸ் வரணும் என்னென்னா, ஒரு வண்டி ரிவர்ஸ் வரதுன்னு யாருமே கவனிக்க மாட்டாங்க. சரி, அவன் ரிவர்ஸ் வர்றான் பாவம், நின்று போகலாம், அதை யாருமே நினைக்க மாட்டாங்க. நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறுத்தியிருப்போம். அப்படியே ரிவர்ஸ் கீர் போடுறக்குள்ளே பார்த்தோன்னா வண்டி பூரா பாஸ் ஆகிட்ருக்கோம். அதுதான் ரிஸ்க்காக இருக்குங்க. பாருங்க, திருப்பிட்டு வந்தாச்சு. போய் நம்ம மாட்டுக்கு அப்படியே நேராக பாலத்துக்குள்ளே உள்ளிட்டுறலாம். அந்த கண்டெய்னர் அந்த சின்ன வண்டிக்கும் காருக்கும் சென்டரில் தான் நம்ம ரைட்டில் உள்ளே போக போகிறோம். இனோவா காருங்க பின்னாடி பொலிரோ நிற்கிது. இந்த இனோவா காருக்கு இந்த நேரம் தான் ரைட் எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த படிக்கட்டோட இருக்குது பாருங்க. அங்கே தான் நாங்கள் எப்போவுமே குளிப்போம். 1 2 3  4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149
இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும், வண்டி கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு அடி, அந்த சைடு ஒரு அடி, அவ்வளோதான் கேப் இருக்கும். பாலம் வந்து 10 அடி ஆகலாம், நம்ம வண்டி வந்து கரெக்டாக 8 அடி ஆகலாங்க. 8 அவுட்டரோட 8.5 வரும். போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் போய் அந்த இதுக்கு வருங்க நேர் நல்லா ஏறி போய் ரைட் கட் பண்ணி ரிவர்ஸ் வந்துடலாம். அப்படின்னா தான் வெளியே போகும்போது நம்ம ஃபார்வேர்டு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போவே ஃபார்வேர்டு விட்டோம்னா வெளியே வரும்போது ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும். அப்போ வண்டி யாராச்சும் வந்து நிறுத்திட்டாங்கன்னா நம்ம போகிறது சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இடம் இறக்கும் போதே நம்ம ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டிக்கலாங்க. அவ்வளோதானுங்க மக்களே. இனி நான் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பணும், டைம் ஆச்சு. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிக்கலைன்னா கழுவி ஊற்றுறவீங்க மறக்காமல் அளவாக கழுவி ஊற்றிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.